இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த படம் ஓடுது. ஆனா, அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷத்துல இந்த படத்துல வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரு. அந்த ஊருக்கு பக்கத்துல கடலு. அந்த கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் வந்து கடத்தல்லாம் நடக்குது. அந்த ஊருக்குள்ளேயே வந்து 2, 3 டீமா இருக்காங்க. அதுல வந்து ஹீரோ ஒரு டீமா இருக்காரு. வில்லன் 2 பேரும் வந்து ஒரு டீமா இருக்காங்க. அந்த 3 டீமுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு யார் பெரிய ஆள்னு அவங்களே வந்து காட்டிக்கிறாங்க. அப்புறம் இந்த கடத்தல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு ஒரு டயத்துல வந்து உணர்ந்து அங்க இருக்கிற வில்லன்கள்லாம் வந்து தடுக்கிறாரு. இனிமேல் எவனுமே வந்து தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கடலுக்குள்ளேயே வந்து தலைமுறை ஆயிடுறாரு. கடலுக்குள்ள போறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செத்து போறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிருது இந்த மாதிரி வந்து தேவாரா தான் வந்து கொண்டு போறாப்ல. அதனால எவனும் கடல் பக்கம் போகாதுன்னு சொல்லி எவனுமே தப்பே பண்ணாம மீன் பிடிச்சி வந்து பொழப்பு நடத்திக்கிருக்காங்க. எப்படியாவது வந்து வெளியில கொண்டு வரணும் அவனை. கொண்டு வந்து அவனை கொன்றணும், இல்லை அவனை தோக்கடிச்சிடணும், திரும்ப நம்ம வந்து கடத்தல் பண்ணி ஆகணும்னு சொல்லி வில்லைங்கெல்லாம் வந்து பயங்கரமா துடிச்சுக்கிருக்காங்க. துடிக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் தான் வந்து அவருடைய பையன்லாம் வந்து பிறந்த பையன்லாம் வளர்ந்து ஒரு ஜூனியர் என்டிஆரா வந்துடுறாரு செகண்ட் ஹாஃப்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கதை வந்து பயங்கரமா வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிக்கிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆளு, நான் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாணிக்க மாதிரி வந்து பயங்கரமா பஞ்சு பேசிக்கிட்டு அப்படின்னு ஊருக்குள்ள வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அப்புறத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு எவால்யூஷன் மூமெண்ட்லாம் வந்து காட்டுறாங்க. இந்த படத்துல வந்து அதான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் சொல்ல விரும்பல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து பயங்கரமான நிறைய விஷயங்கள்லாம் வந்து அப்படி இப்படின்னு பண்ணி அந்த தப்பு பண்ண ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதுகுல வந்து 2 கோடு போட்டு அப்படியே அமுச்சு விடுறாங்க. எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி படம் பார்க்க வந்தவங்களுக்கு முதுகுல 2 கோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு அமுச்சு விடுறாங்க போல அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாம நிறைய சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து திமிங்கலத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு குதிரை மாதிரி போறாரு. ஃபர்ஸ்ட் சீனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரா விஜய் மாதிரி வந்து பாஞ்சுக்கிட்டு வராரு. எனக்கு அதை பார்க்கும் போதே என்னை வந்து மண்டைய சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அதுவும் நைட் ஷோ வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஏன்னா நைட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தை கெடுத்துட்டு படம் பார்க்கறதுன்னு வந்து இன்னொன்று தூக்கம் வர்றதை கண்ட்ரோல் பண்ணிட்டு படம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். படம் வந்து அவ்வளவு சவுண்டு கேட்குது. அப்படி இருந்து என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அது ஏன்னு தெரியல. அனிருத் மியூசிக் வேற டைட்டில் காலில் பார்த்தா திடீர்னு இந்தியன் 2 பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பார்த்தேன் 2 பேரும் பதறினாங்க. பதறாதீங்கடா, இது இந்தியன் 2ல வெயிட் பண்ணுங்க, இது வந்து தேவாராதேன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று தமிழ் டப்ல பூரா பேர் வந்துட்டு அனிருத்தோட வாய்ஸ்ல மட்டும்தான் வந்து தேவாரான்னு வருது. தமிழ் டப்ல பேசுறவங்க பூரா வந்துட்டு தேவரான்றானுங்க. எனக்கு இங்கிட்ட வந்து உள்ளுக்குள்ள எதுவும் ஜாதி கலவரத்தை விட்டுறாங்கன்னு தோணிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே வந்து இவங்க வந்துட்டு இது வந்து அவங்க ஆளுக்கு அப்புறம், இது வந்து எங்க ஆளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து அவங்க வந்து கூட்டம் சேர்த்துக்கிருக்காங்க. இந்த படத்துல எங்கிட்டாவது ஒரு வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து நம்ம ஆளுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. செஞ்சாலும் செய்வானுங்க, என்னத்த சொல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜாதிய கட்டமைப்பு சூழல்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ் டப் வந்து கரெக்டா பண்ணணுமா இல்லையா? உச்சரிப்பு வந்து கரெக்டா இருக்கணும். தேவாரா அனிருத் எப்படி பாடுறாரு, அழகா பாடுறாருல. பாட்டு கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கு. என்ன கொஞ்சம் இறைச்சல், அந்த இறைச்சலுக்குள்ள வந்துட்டு எங்க அந்த இனிமை இருக்குன்னு சொல்லி தேர்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாட்டே வந்து முடிஞ்சு போயிருது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துச்சு. இந்த படத்துல ஆர்ஆர் பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வயலினை வச்சு கமன்னு அப்படி ஒரு வாசிப்பு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து வாசின்னு வாசி வச்சிருக்காரு. காது ஜவ்வு கிளியர் அளவுக்கு. எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எவால்யூஷனான சீன்ல ஏதாவது ஒரு டயத்துல வந்து பிஜிஎம் போடுவாரான்னு பாத்தீங்கன்னா அந்த மிருகம் கடவுளும் தேவாரா அப்படின்ற பீட்டை தான் அந்த வயலின் வந்து பாத்தீங்கன்னா வாசின்னு வாசி வச்சிருந்தாரு. சரி, அவருக்கு தெரிஞ்சதானே அவர் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துக்கு எதுக்காக அனிருத் அவர்கள் மியூசிக்கை போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை ட்ரெண்டுக்காக வந்து ட்ரெண்டில் இருக்காரு, அவரை போட்டா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைச்சு போட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து ஒர்க் ஆகல. ஜூனியர் என்டிஆருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸை எவ்வளவு தூரம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து கொடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி நிறைய ஜூனியர் என்டிஆர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவருடைய மாஸ் பல்ஸ் என்ன, அவர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து ஒரு மாஸ் வச்சிருக்காரு அப்படின்னு. அந்த மாஸ் பிரசன்ஸ்ல அந்த படத்துல வந்து அங்கங்க வந்து தென்பட்டுச்சு. ஒரு முழுமையா அந்த தேவரா படத்தை எனக்கு பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இந்த படம் வந்து ஒரு ஃபேன்ஸுக்காக வந்து கொண்டாட்டத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு. அப்போ அவங்க ஃபேன்ஸ் மட்டும் தான் போய் பார்க்கணுமாப்பா, நாங்களாம் போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேனா நினச்சிக்கிட்டு போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேனா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வெளியில வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.